இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. இன்றைய செய்தியின் தலைப்பு, சஞ்சலமான ராத்திரிகளை வெற்றியுள்ள ராத்திரிகளாக நம்முடைய ஆண்டவர் மாற்றுவார். யோபு என்கிற தேவ மனிதன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் தான் நிம்மதியாக தூங்குகிற ராத்திரி நேரத்தை சஞ்சலமான ராத்திரிகள் என்று குறிப்பிடுவார். யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இரவு முழுவதும் தூக்கம் வராவிட்டால் அந்த இரவு பொழுது அவனுக்கு சஞ்சலமான ராத்திரி தான். திடீரென்று ராத்திரி நேரத்தில் யாருக்காவது உடல்நிலை மோசமாகி மருத்துவமனை செல்ல வேண்டி வந்தால் அந்த ராத்திரி அவர்களுக்கு சஞ்சலமான ராத்திரி தான். மோசமான தகவல்கள் எதுவும் இரவு நேரத்தில் வந்துவிட்டால் அன்று அவர்களுக்கு அது சஞ்சலமான ராத்திரி தான். அப்படி என்றால் சஞ்சலமான ராத்திரி என்றால் என்ன அர்த்தம்? மிகுந்த மன வருத்தத்தோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிற இரவு பொழுதுதான் சஞ்சலமான ராத்திரி என்பதாகும். இப்படிப்பட்ட ராத்திரிகளை யோபு பக்தன் சபித்தார். நான் பலமுறை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதெல்லாம் என்னை போலவே உயிருக்கு போராடுகிற நபர்கள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் படுகிற வேதனையை பார்க்கும் போது அந்த பிரிவில் உள்ள யாருக்குமே இரவு தூக்கம் வராது. மரணம் இதோ நம் பக்கத்தில் வந்துவிட்டது என்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஆண்டவருடைய கிருபையால் அப்படிப்பட்ட பல ராத்திரிகளை கடந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். அதற்கு காரணம், என்னோடு சேர்ந்து என் ஆண்டவரும் உறங்காமல் என்னோடு கூட இருந்தார். இப்படி ராத்திரி பொழுது என்பது பயமுறுத்துகிற ஒன்றாக இருந்தாலும் அதே ராத்திரி பொழுதில் தான் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்று இருப்பதை பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கலாம். பெரும்பாலான தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆண்டவர் ராத்திரி நேரத்தில் தான் தரிசனமானார். பல தேவ மனிதர்களிடம் ராத்திரி நேரத்தில் தான் சொப்பனங்கள் மூலமாய் அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி கூட முதலில் ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தான் தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்த பேதுரு அப்போஸ்தலனும் சீஷர்களும் பொறாமை பிடித்த மனிதர்களினால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான். அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு இன்றைய திகார் சிறை போல பல அடுக்கு பாதுகாப்புகள் நிறைந்த சிறையில் பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலை கதவுகள் திறந்தன. பூமி அதிர்ந்தது. எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அந்த ராத்திரி பொழுதில் சிறைச்சாலை காரணம் அவனோடு இருந்தவர்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பகல் முழுவதும் ஊழியம் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு ராத்திரி நேரத்தில் தான் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். சிலுவையை ஜெயித்தார். இவ்வளவு சம்பவங்களும் நமக்கு சுட்டி காட்டுகிற மிக முக்கியமான ஆவிக்குரிய விஷயம் என்னவென்றால், இருள் சூழ்ந்த மனநிலையில் சஞ்சலமான ராத்திரிகளோடு நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். தங்களுடைய சஞ்சலமான ராத்திரியை பவுலும் சீலாவும் ஜெபத்தின் மூலமும் துதியின் மூலமும் மாற்றியது போல நாமும் ஆண்டவரை நோக்கி ராத்திரி நேரத்தில் விழித்திருந்து ஜெபித்தால் நம்முடைய ராத்திரிகளும் மகிழ்ச்சி நிரம்பியதாக மாறும். யோபுவின் சஞ்சலமான ராத்திரி நேரங்களை மகிழ்ச்சியின் நேரங்களாக ஆண்டவர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஏனென்றால் நம்மை பாதுகாப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இருள் சூழ்ந்த உலகில் இமைப்பொழுதும் தூங்காத ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பலவிதமான கவலைகளினால், பலவிதமான வியாதிகளினால், பலவிதமான கஷ்டங்களினால் நாங்கள் பாதிக்கப்படும் போது இரவு நேரத்திலே எங்களுக்கு தூக்கம் கூட வருவதில்லை. ஆண்டவரே, பல ராத்திரிகள் சஞ்சலமான ராத்திரிகளாக எங்களுக்கு இருந்திருக்கின்றன. ஆனால் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் போது, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் போது, உம்மை நோக்கி நாங்கள் துதித்து பாடும் போது அதே ராத்திரிகளை எல்லாம் எங்களுக்கு சந்தோஷமான ராத்திரிகளாக நீர் மாற்றி கொடுக்கிறீரப்பா. சஞ்சலமான ராத்திரிகளை வெற்றியுள்ள மகிழ்ச்சியுள்ள ராத்திரிகளாக நீர் மாற்றுகிறீர். இந்த கிருபையை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அதனால்தான் நிம்மதியான தூக்கத்தை இரவு பொழுதுகளிலே கொடுக்கிறேன். ஆமாண்டவரே, நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போதெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறேன். நாங்கள் தூங்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்கள் மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுக்கிறேன்.
ஆகவே முழு இருதயத்தோடு கூட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.